நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். எனவே தொகுதி மறுவரை திட்டத்தை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். 543 தொகுதிகள் இன்றைய நிலைமையில் இருக்குது. இது மறுசீரமைப்பு பணியில் கிட்டத்தட்ட ஒரு 850 தொகுதிகள் வரும். இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை, இது அந்த மாதிரி நாங்கள் பிரிக்கலை, ஒவ்வொரு தொகுதிக்கு உள்ள மக்களின் அடிப்படையில் பிரிக்கையில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் வரும். இந்த 60 தொகுதிகள் வரையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சட்டமன்றத்துக்கு 6 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பின்னு இருக்கிறது நிலமை போய் 2 சட்டமன்றம் 3 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பின்னு வரையில் மக்கள் வந்து ஒரு எம்பியை எளிமையாக அணுகலாம். அவங்களுடைய குறைகளை சொல்லலாம், மத்திய அரசிலிருந்து நிறைய நிதிகளை பெறலாம், அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி அடையும். இதையே நம்ம முதலமைச்சர் தடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. பலமுறை சொல்லியிருக்கிறது திமுகவுடைய மறு உருவம் தான் தாவேக்கா அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து மத்திய அரசை தொடர்ந்து மாநிலத்துக்கு வரக்கூடிய நலன்களை தடை பண்ணி மத்திய அரசை எதிர்க்கிறது மட்டுமே அவங்க கொள்கையாக வச்சுருந்தாங்க. அதைத்தான் தொடர்ந்து இப்போ இருக்க அரசாங்கமும் பண்ணுறாங்களோ. நேற்று வரையும் வந்து இந்திய அரசு அப்படின்னு சொல்லியிருந்தவர் இன்றைக்கி ஒரு ஒன்றிய அரசு அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இதுதான் வந்து திமுகனுடைய அதாவது அதனுடைய தொடர்ச்சி 2.0 தொடர்தோ அப்படின்னு நான் இப்போ முன்னால் சொன்னது காரணம் தான். இன்றைக்கி திமுகவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து பாஜகனுடைய எதிர்ப்பு, அதனால் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு வரக்கூடிய நன்மைகளை கெடுக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காரு. நிறைய தேர்தல்கள் வர வேண்டியிருக்கு, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அடுத்து 2029 எம்பி தேர்தல்லாம் இருக்குது. இவங்க கட்சி ஜெயிக்கணும்னா மத்திய அரசு அணுகி மத்திய அரசு கொண்டுடைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33% தொகுதி மறுவரை பண்ணதுக்கப்புறம் 33% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகளிருக்கு மட்டுமே 270லேருந்து 80 தொகுதிகள் கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்கிட்ட வரும். 33% அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தொகுதிகள்கிட்ட வரும். அதே மாதிரி SC/ST தொகுதிகள் இன்றைக்கி 7 இருக்குது. தொகுதி மறுசீரமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 தொகுதிகளுக்கு மேலே வரும். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பரவலாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் இது. தொகுதி மறுசீரமைப்பினால் என்னென்ன நன்மைகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எம்பியை போய் எளிமையாக மக்களை, அதாவது குறைஞ்சபட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்கையில் அந்த மக்கள் போய் எளிமையாக வந்து அவங்கள சந்திக்கலாம். நிர்வாக வசதிக்காக கட்சிகளே பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டங்களாக இருக்குது. சென்னையே பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களாக இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்றம் தான் அப்படின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 8 மாவட்டம். சென்னை கிழக்கு, தென் சென்னை வடக்கு, இப்படிலாம் கட்சியின் நிர்வாக வசதிக்கே இப்படி பிரிக்கையில் அரசு நிர்வாக வசதிக்காக தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்காமல் தொகுதி மக்களின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு வந்து 10 லட்சம், 8 லட்சம், 7 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா ஒரு 7 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னால அந்த எம்பியை போய் எளிமையாக அணுகலாம். இதைத்தான் வந்து மத்திய அரசு கொண்டு வருது. இதை வந்து இவங்க தவறாகவே வந்து சென்ற அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்களோ அதனுடைய தொடர்ச்சியாகவே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது அவர் நல்லாட்சி பண்ணுறதுன்னு சொல்கிற அவருக்கு நல்லது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. புரிதல் இல்லையா, அல்லது அவருக்கு வந்து தவறாக வழிகாட்டுறாங்களான்னு தான் தெரியல. அதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சட்டமன்றத்திலே வந்து அதை ஆதரித்து பேசுகிறவங்களுமே நிறையா பேசியிருக்காங்க, எழுத்து பேசுகிறவங்களும் நிறையா பேசியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்புனால் என்ன பலன் கிடைக்கும், தாவேக்காவுக்கே என்ன பலன் கிடைக்கும்னா, நாளைக்கு மத்திய அரசில் பங்கெடுக்கிற அளவுக்கு ஒரு 59-60 எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை இவர் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாருன்னு இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா 60 எம்பியுமே ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன். போன முறை தவறாக வாக்களித்து ஒரு 40 எம்பியை ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்தாங்களே, அது மாதிரி மீண்டும் ஒரு தவறு பண்ணியோ அல்லது அதிர்ஷ்டவசமாவோ ஒரு 60 எம்பி உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 60 எம்பி அப்படின்னா மத்திய அரசில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது நல்லதானே. அது ஏன் இவருக்கு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து சரியான புரிதல் இல்லையா முதலமைச்சருக்கு, அல்லது வந்து முதலமைச்சரை தவறாக யார் வழி நடத்துகிறாங்களா அப்படின்றது தெரியல.